டெஸ்ட் டியூப் பேபி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா? இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா? சோதனை குழாய் மூலமாக குழந்தையை உருவாக்கி கருவறையில் வைத்து அதை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது எல்லாமே இஸ்லாத்தில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்கலாம். என்ன கண்டுபிடிப்பு? ஒரு குழந்தை பெற முடியாத அளவுக்கு ஒரு பெண்ணை இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பல காரணம் இருக்கிறது. அந்த கர்ப்பப்பை வீக்காக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு குழந்தை பெற குழந்தை தங்கல் என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கருமுட்டையையும் கணவருடைய அந்த உயிரணுவையும் எடுத்து ரெண்டையும் ஒரு குழாயில் ஒரு டீப்பில் என்ன செய்வாங்க, அதை வளர்ப்பாங்க. அந்த கருவறையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சுருப்பாங்க. எல்லா விதமான செட்டிங்கும் பண்ணி ஒரு கருவறையில் இருந்து குழந்தை உருவாவதற்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் இவங்க செயற்கையான முறையில் அதை உண்டாக்கி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை வளர்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வடிவத்தை அடைந்த பிறகு அப்போ கருவறையில் வச்சா என்ன ஆயிரும், அப்புறம் பிடிச்சிக்கணும். இந்த துவக்கத்தில் உள்ளதுதான் வெளியே வந்துருமே தவிர கருவறையில் வச்ச பிள்ளை ஆகாது. டெஸ்ட் டியூப்ல இருந்து உண்டாக்கி பிள்ளையாக்குறது கிடையாது. டெஸ்ட் டியூப்ல இருந்து அந்த உயிர் கொடுக்குற பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு அந்த அப்போ கொண்டே கருவறையில் வைக்கும் பொழுது அது களையாது. அது ஒரு லிக்விட் மாதிரி போயிடாது. அது ஒரு சதை கட்டி மாதிரி ஆயிரும். அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா கர்ப்பப்பையில் வச்ச பிறகு அப்புறம் அது வளர்த்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்க இயற்கையான முறையிலையோ அல்லது ஆப்ரேஷன் மூலமாகவோ அந்த குழந்தையை பெறுறதுன்ற ஒரு முறை இருக்குது. இதுதான் டெஸ்ட் டியூப் முறைன்னு சொல்றது. இது கூடுமா அப்படின்னு கேட்டால் இதில் இப்போ நான் சொன்னது கூடும், நான் சொன்னேன் இல்லை அது கூடும். ஆனால் இதில் கூடாத விஷயங்கள் இருக்கிறது. கூடாத விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணால் இந்த ஆம்பளைக்கு உயிரணு இல்லை. அந்த பயாப்சி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, விந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதை பண்ணும் பொழுது அதில் உயிரணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உயிரணு சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக ஈடுபட முடியும். அதுக்கும் ஆண்மைக்கு சம்பந்தம் கிடையாது. புள்ளை இல்லாத ஆட்கள் ஆண்மை இல்லாத ஆட்கள் தப்பாக வழங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். புள்ள உள்ளவன்லாம் ஆண்மை உள்ளாள்னு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேட்ரு என்னன்னு கேட்டால் அந்த ஆணுடைய விந்து வெளிப்படுது இல்லையா, அதில் தான் குழந்தையை உற்பத்தி செய்யக்கூடிய உயிரணுக்கள் இருக்கின்றன. 30 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒரு தடவை உடலுறவு கொள்றதுல வெளியேறக்கூடிய விந்திலிருந்து 30 லட்சம் பிள்ளையை உண்டாக்கலாம். 30 லட்சம் கரு முட்டைகள் என்ன இருக்கும், அந்த உயிரணுக்கள் அதில் இருக்கும். அந்த உயிரணுக்களை தரமானதை எடுத்து அதை பெண்ணுடைய முட்டையில் சேர்த்து வச்சு என்ன செய்யறது, உண்டாக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணாங்களா, இந்த ஆம்பளைக்கு அது இல்லை. சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனால் அவனுடைய உயிரணு அந்த விந்துவுல உயிரணு இல்லைங்கும் பொழுது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இல்லைன்னா இல்லை தான். இல்லைன்னா இந்த விளம்பரம் கொடுக்குறாங்க டிவியில், அதில் போய் ரூபாய் கொடுத்து ஏமாறலாமே தவிர அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. குழந்தை இல்லையா எங்கள்கிட்ட வாங்கம்பாங்க. ரிப்போர்ட் இப்படி நெல்லுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எவன்கிட்ட போனாலும் ஒன்றும் பண்ண இயலாது. இப்போ இவருடைய நிலைமை என்ன, இப்போ குழந்தை இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விந்து வங்கி வச்சிருக்கிறாங்க, விந்து பேங்கு. அதில் இருந்து என்ன செய்யறது, எவனுடைய விந்தையை எடுத்து அதிலிருந்து ஒரு உயிரணுவை எடுத்து இவன் பொண்டாட்டியுடைய கருவறையில் கொண்டே செலுத்தி அப்படி என்ன செய்யறாங்க, குழந்தையை உற்பத்தி பண்ணார்களே. ஆனால் இது கூடாது. ஏன் கூடாது? நீ உன்னுடைய மனைவிட்ட உன்னுடைய உயிரணு மூலமாகத்தான் என்ன செய்யணும், குழந்தையை உற்பத்தி பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு கேட்டா நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள், ஹர்சக்கும் அண்ணா சேர்த்தும், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பிய போல செய்து கொள்ளுங்கள். ஆனா விளைநிலம் உங்களுடையதுங்கிறான். இதுல பெரிய சயின்ஸே அடங்கியிருக்கு. அந்த காலத்தில் இது வழங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா இதுல என்ன இருக்குது, நவீன காலத்தில் கண்டுபிடிக்கிற அனைத்துக்கும் இந்த ஒரு ஒத்த வரியில அனைத்துக்கும் ஆன்சர் விடை வைத்து எல்லாம் அமைச்சிருக்கிறான். எப்படி, உங்க மனைவிமார்கள் உங்கள் விளைநிலம்னா என்ன அர்த்தம், உங்களுடைய உயிரணுவை தாங்க விதைக்க முடியும். இன்னொருத்தனுடைய உயிரணு விதைச்சிங்கன்னா இந்த வசனத்துக்கு மாத்தம். உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு வேற வேலைகள் வேற மாதிரி செய்யலாம். என்ன செய்யணும், மனைவிட்ட சொல்லி உனக்கு குழந்தை மேல ஆசை இருக்குதா, எனக்கு அது இல்லை அப்படின்னு நல்லா ஆக்கிட்டான். அதனால என்ன செய்யறோம், நம்ம சந்தோஷமா பிரிஞ்சுக்கிடுவோம். எத்தனை பேர் குழந்தை வேணான்ற பொம்பளை இருப்பாங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறக்காதுங்கிற நிலையில் எத்தனை பேர் இருப்பாங்க மெடிக்கல் ரீதியா. நான் அந்த மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வெறும் சந்தோஷமா மட்டும் இருந்துட்டு போறேன். உனக்கு புள்ள பெறக்கூடிய வாய்ப்பை நியாயமா கெடுக்கிறேன் சந்தோஷமா பிரிந்து கொண்டால் அது ஒரு மேட்ரைல் இஸ்லாத்தில் நம்ம கூட கல்லானாலும் கடமை புல்லானாலும் புருஷன் இப்படி ஏற்றி வச்சதுனால பெரிய மிஸ்டேக்கா தெரிகிறது. இப்படி செய்யறதை விட என்ன செய்யலாம், அவளுக்கு புள்ள கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை கட்டி கொடுத்து நீங்க ஒதுங்கிற வேண்டியதான். நமக்கு புள்ளையே வராது என்று ரிப்போர்ட் இருக்குமே, ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருந்துட்டு போறோமா,
எத்தனை பொம்பளைகளுக்கு பிள்ளை வேணான்ற பொம்பளை இருக்கிறாங்க, அல்லது பிள்ளை பெற முடியாத, நமக்கு கருவனுக்கு எந்த முட்டை இருக்கிற மாதிரி அவளுக்கு கர்ப்பப்பையை வந்து எடுத்திருப்பாங்க, அவர் குழந்தைய பெற முடியாது, வெறுமனே சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். அவர் என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஒரு பண்ண கல்யாணம் பண்ணிட்டு பஞ்சாயத்து இருக்காதுல. இப்ப பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு ஏங்கிறது, இவன் வந்து தலையில் கை வச்சுட்டு நமக்கு முடியலை அப்படிங்கிறது, நிம்மதி இழந்து போற, அதெல்லாம் இல்லாம போய் நீ ஒரு பிள்ளைய பத்தி சந்தோஷமாயிரு, நான் ஒரு பிள்ளை இல்லாம சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. இதுதான் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய நியாயம். அது பெண்ணுக்கு அநீதி இழைக்க கூடாதுங்க. என்ன பண்ணிடுறான், எவன் வீட்டு குழந்தைய கொண்டாந்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு நீ எப்படி அப்பனாவ, உனக்கு பிறந்தா தான் நீ அப்ப. அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து உன்னுடைய சொத்துல எப்படி பங்கு கிடைக்கும், உன்னுடைய வாரிசுன்னு எப்படி சொல்லிக்கொள்ள முடியும், உன் இன்சியல் எப்படி போட்டுக்கிற முடியும். உதுவுகும் ஆபாயிகும், அவர்களை தந்தையின் பெயரால் தான் அழைக்க வேண்டும். இப்ப யாருடைய பிள்ளை இப்ப இன்சியல் போடுவ, உன் பொண்டாட்டி ஒரு காதர் பாட்சாவுடைய விந்து எடுத்து நீ வந்து அது மாதிரி பண்ணி விட்டுட்டு அப்ப கே இன்சியல் போடுவியா, உன் இஸ்மாயில் ஐ இன்சியல் போடுவியா. இப்ப பல பிரச்சனை இருக்கா இல்லையா. அதனால மார்க்கத்தில் என்ன இல்லை, அவங்க கணவன் அந்த மனைவியாக இருந்தால், அவங்களுக்குள்ள சினை முட்டையும் உயிரினம் எடுத்துக்கொண்டு குழந்தை உண்டாக்குறதா இருந்தால் எந்த மெத்தட்ல செஞ்சாலும் மார்க் அனுமதிக்கீங்க. அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது, ஃபாத்து ஹர்தக்கும் அன்னாசித்தும், உங்கள் விளை நிலத்திற்கு நீங்கள் விரும்பினபடி விவசாயம் செஞ்சுக்கிறீங்க. அதுல எல்லாம் அடங்கி போச்சு. டெஸ்ட் டியூப் அடங்கி விட்டது, வேற நவீன முறையில் என்னென்ன நாளைக்கு கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் கூட அதில் அடங்கி விடுகிறது. இதுல வந்து அடுத்தவனுடைய இது அது மாதிரி. இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவனுக்கு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய உயிரினம்லாம் இருக்கிறது, அவளுக்கு பஞ்சாயத்தா இருக்கு. இப்ப இவனுக்கு பஞ்சாயத்து இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு, இவளுக்கு கருமுட்டை இல்லை, அல்லது கருமுட்டை குழந்தை உருவாக்குற அளவுக்கு தரமானதா இல்லை, அல்லது கர்ப்பப்பை வந்து பிடிச்சி நிப்பாட்டக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை வைத்து, அல்லது கர்ப்பப்பையில் ஒரு கேன்சர் இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்கணும், எப்படியோ ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுக்கு வாடகத்தாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்றாங்க, வாடகத்தாய் என்ன அர்த்தம், இவனுடைய இந்த ஆம்பளையுடைய உயிரினவை எடுத்து அந்த பெண்ணிட்ட இருந்து உள்ள என்ன செய்வாங்க, முட்டை எடுத்தும் வைப்பாங்க, அல்லது இந்த பெண்ணிட்ட இருந்து முட்டை எடுத்தும், முட்டை இருக்கும் ஆனா உற்பத்தி ஆக முடியாம இருக்கும், சேர்த்து அதை ஒரு பெண்ணுடைய கருவறையில கொடுத்துட்டு இதை பெத்து தர்றதுக்கு இத்தனை லட்சம் டாலரு வெளிநாட்டுல இருக்குது, வச்சா என்ன ஜெயில் மாதிரி வச்சு விடுவாங்க. நம்ம பிள்ளைய பெற காரணத்தினால அவளுக்கு நோய் வரக்கூடாது, நொடி வரக்கூடாது, அடைச்சி போட்டு அதுக்கு என்ன செய்யறது, புல் கண்காணிப்புல வைத்து என்ன செய்யறது, பிள்ளைய பத்தவன பிள்ளை வாங்கிட்டு ஓடி வெட்டி விட்டுருவாங்க. இதுக்கு பல லட்சம் டாலர்களை செலவு பண்ணி என்ன செய்யறான், பெண்ணுக்கு பிள்ளை பெற முடியாதுங்கும் போது அவ புருஷன் போய் என்ன பண்றான், அவனுடைய உயிரினை கொண்டு இப்படி கொண்டு பிள்ளை பெறக்கூடிய தன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் தேவையில்லை. ஏன் உனக்கு புள்ள பெற முடியலன்னா நீ புள்ள பெற ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு போடா சொல்ல வேண்டியானே, நான் வேணா இருந்துக்கிறேன், இதுக்கு ஏன் இப்படி புள்ள பெறதுன்னு ஒன்று பண்ணு, நீ ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு போன்னு சொல்ல வேண்டியான, உங்களுக்கு புள்ள பெற முடியலன்னு ஆயிடுது. மார்க்கத்தில் அவனுக்கு அப்படியே சக்தி உள்ளவனா இருந்து அனுமதி இருக்குது. அப்படி இந்த வாடகத்தாயை போடுறது போல நெஜத்தாய் ஆக்கிற வேண்டியதானே, ஒரிஜினல் தாய் ஆக்கிட்டு போயிடலாம் தானே. அப்படி செஞ்சால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கே தவிர, இப்படி இருந்தா ஓம் பொண்டாட்டி தான் உனக்கு விளை நிலங்கிற அல்ல, அவ யார் உனக்கு விளை நிலம் ஆகுறதுக்கு. இப்ப என்ன ஆகும், உங்கள் மனைவி தான் உங்களுக்கு விளை நிலம் அப்படின்னு என்ன அர்த்தம், அது உங்கள் மனைவியா, அவ உன் மனைவி இல்லாட்டி அடுத்த நிலத்தில் போய் நீ இப்படி பயிர் பண்ண முடியும், உன் வீட்டு பட்டா நிலத்தில் நீ பயிர் பண்ண முடியும், அடுத்த வீட்டு நிலத்தில் பட்டா பயிர் பண்ண நினைச்சா விலை கொடுத்து வாங்கிட்டு பட்டா போட்டுக்க, அப்படித்தானே பண்ணணும். அதான் மெத்தடு. இதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க சிந்திச்சு விளங்கிற வேண்டியதுதான். இது மார்க்கத்தில் என்னன்னா, இந்த ஒரு வசனம், நிசாவுக்கும் ஹர்துல்லக்கும் ஃபாத்து ஹர்தக்கும் அன்னாசித்தும், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் விரும்பியபடி செய்து கொள்ளுங்கள். இதுக்குள்ள நிறைய ஆயிரக்கணக்கான சட்டங்கள் எடுக்கலாம்.